ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் எனக்கு ரோஸ் பிளான்ட்டை வளர்க்கணும். பட் ஆனால் அதுக்கு என்ன மாதிரி நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், எதை கொடுத்தா நுண்ணுயிர் நல்ல க்ரோவ் ஆகும், நம்ம செடிகளுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்மளோட எல்லா ஃபெர்டிலைசருமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது இதில் மண்புழுக்கள் இருக்குது அப்படின்னா, அந்த மண்புழுக்களை பெருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே வாங்க. இதுதான் அந்த ஃபெர்டிலைசர். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால் காய்ச்சின பாத்திரம் தான் இது. இல்லை உங்கள் வீட்டில் பால் கெட்டு போச்சு, இல்லை தயிர் ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதை கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம செடியில் நுண்ணுயிர்கள் நிறைய பெருகும். அப்படிங்கிறப்போ ஈஸியாக செடிகள் நல்லா க்ரோத் ஆகும். இதுக்கு கால்சியம் கண்டது செடிக்கு நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறப்போ கால்சியமும் நம்ம செடிக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த ஃபெர்டிலைசர் தான். இதை இப்போது நம்ம செடிக்கு டைலூட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிறோம். இது பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய நுண்ணுயிர்களை இது பெருக்கும். இதையும் நம்ம செடிகளில் இலைகளையும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது கால்சியம் ரிச் அப்படிங்கிறது செடிகளை நல்ல ஒரு க்ரோத்தை இது கொடுக்கும். நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள்லாம் நிறைய பெருகும். ஆல்ரெடி இயற்கை உரம் கொடுக்கறதுனாலே நிறைய இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக பெருகும்போது நம்ம செடிகளில் இது வேர்களுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஏன்னா மண்புழுக்கள் தொலைட்டு போகும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். அப்படிங்கிறப்போ செடிகள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய க்ரோத் வச்சு நிறைய மொட்டுக்கள்லாம் வச்சு நமக்கு நிறைய ஒரு இதை கொடுக்கும், பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இது வேண்டாம் நம்ம வீட்டில் தூர ஊற்றுற ஃபெர்டிலைசர். எல்லாருமே பால் பாத்திரத்தை கழுவி தூர ஊற்றுவாங்க. அந்த இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிடலாம். செடிகள் ஆரோக்கியமாக வளரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம கொடுக்குறது உங்களுக்கும் தெரியும். நம்ம பிளான்ட்ஸோட க்ரோத்தும் உங்களுக்கு நல்லா ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவங்களும் நிறைய பிளான்ஸ் வளர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.